தெரில, அவ்வளோ வலி. லைட்டாக ப்ளட்டெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ ரிமூவ் பண்ண பார்த்தாலும் என்னால் ரிமூவ் பண்ண முடியல. ஸோ போய் அங்கேயே ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப தலை வலிக்குது வேறு. ஸோ கிளம்பும் போதே தலை வலிச்சிச்சதுனால காஃபி மக்கோடே வந்துட்டேன். ஸோ இந்த காஃபி மக்குக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த மக்கு பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியா கூகுள் ஸ்டோர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போய் நாங்கள் வாங்கினோம். ஸோ இது ஸ்பெஷலு பர்த்டே அன்றைக்கி வாங்கினதால. ஸோ அதை தான் காஃபி குடித்தா எப்போயாச்சும் குடிப்பேன். ரொம்ப நான் அவனோட காஃபி பர்சன். பட் காஃபி தலைவலிக்கு முன்னெலாம் மஸ்ட்டு. ஸோ நேற்று ப்ராப்பராக தூங்கவும் இல்லை. 2 மணிக்கு படுத்துட்டு 5 மணிக்கு தான் எழுந்தேன். ஸோ கண்ணெல்லாம் வந்து எரியுது. முதல்ல இது போய் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. சரி காஃபி வெளியே வேணாம், எனக்கு இங்கே வீட்டில் போடலாம், வீட்டில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ குடிச்சிட்டே அப்படியே போகிறேன். ஸோ நீங்களாம் யாராவது இந்த மாதிரி மக்கில் வந்து காஃபி வந்து காரில் குடிப்பீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே எடுத்த vlog தான் இது. ஸோ வெதர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ மால்க்கும் ரீச் ஆயாச்சு. ஸோ நம்ம வந்த ஃபஸ்ட்டு வேலையே வந்து காது செக் பண்ணுறது தான். ஸோ உள்ளே போய் நம்ம செக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெட்னஸ்டேன்றதால க்ரௌடு அவ்வளோவா இல்லவே இல்லை. ரொம்ப மாலே வந்து எம்ப்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சொல்லப்போனால் ஆஃப்டர் எ லாங் டைம் நான் இந்த மாலுக்கு வந்திருக்கேன். ஸோ 2 மந்த் பேக் தான் இந்த வந்து இயர் பீசிங் பண்ணேன். ஸோ அதுதான் இப்போ ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதுக்கு தான் பார்க்க வந்திருக்கேன். ஸோ நான் பண்ண இடம் பார்த்திங்கன்னா மாடர்ன் மார்ட்ஸு. ரொம்ப சூப்பராகவே பண்ணி விட்டாங்க. அப்போ வந்து பெயினே கிடையாது. எனக்கு சடனாக தான் பெயின் வந்துச்சு. ஸோ 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இயர் பீசிங் பண்ணேன். ஸோ செகண்ட் ஸ்டாண்ட் போடுறதுக்கு. அது பார்த்திங்கன்னா கன் ஷாட் பண்ணதால் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அது வந்து ரிமூவ் பண்ணுற நிலைமைக்கு ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த லெஃப்ட்டுக்கு அது மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது. அந்த போட்டிருக்கேன் பார்த்திங்களா அங்கே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. So what's the problem? Why I'm getting that itchiness in this area? How long have you had it for? It's 2 months. 2 months? Yeah. ஸோ நான் வந்து கேட்டேன், ஏன் இப்படி சடனாக வந்து எனக்கு பெயின் வந்துச்சுன்னு கேட்டதுக்கு, அவங்க எத்தனை மாதம் கழிச்சு முன்னாடி பண்ணீங்க அப்படின்னாங்க. நான் 2 மந்த்ஸ்ன்னு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கோல்டு ஏதாச்சும் ஆச்சா அப்படின்னாங்க. இல்லைன்னு. ஒன் சைடாக ஏதாச்சும் பார்த்தீங்களா? ஆமாம், நான் வந்து ஒன் சைடாக படுத்தேன் அப்படின்னு. அதுதான் ப்ராப்ளம். ஸோ இது வந்து ஹீலிங் டைம் வந்து மோர் தென் 2 இயர்ஸ் அப்படி சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, சும்மா அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு டைட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது லூசன் மட்டும் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் வச்சு இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அவ்வளோதான் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் 2 மந்த்ஸ் வந்ததால் சரி மாலை வந்து சுற்றி பார்ப்போன்ட்டு கிளம்பியாச்சு இப்போ. ஸோ பார்த்திங்கன்னா நடந்து போகும்போதே என் கண்ணில் வந்து மினிசோ பட்டுடுச்சு. ஸோ இந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்னெல்லாம் வந்திருக்கு பார்க்கலாம் தான் ஃபஸ்ட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்யூட்டாக நிறைய டாய்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி லைட் லேம்ப்லாம் இருந்துச்சு. குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அழகான ஒரு ஹேர் பேண்ட் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் போடும் போதெல்லாம் யூஸ் ஆகும் எனக்கு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய க்யூட்டான கிளிப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பன்னி கிளிப் அந்த மாதிரிலாம் ரொம்ப பார்க்கவே அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே சும்மா பார்த்துட்டு இருந்தேங்க என்னெல்லாம் வந்திருக்குன்ட்டு. ஸோ எல்லாமே எனக்கு பார்க்க பிடிக்கும். அதனால் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஷூஸ் இருந்துச்சு. ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. 90s கிட்டே இருந்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கார்ட்டூன் வரும். அது இப்போது கார்ட்டூன் நெட்வொர்க்கில் 3 கேர்ள்ஸ் வரா மாதிரி, அது பேர் தெரில எனக்கு. அந்த பொம்மை போட்டு தான் இருந்துச்சு. அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு இது. நெக்ஸ்ட்டு அரிசோனா வெதருக்கு முக்கியமானது இந்த ஃபேனு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இது. நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் செக்ஷன் தான் வந்திருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 கலர் எடுத்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய நெயில்ஸ்லாம் வந்து நான் கட் பண்ணாமலே வச்சுட்டு இருந்தேன். சரி நெயில் ஆர்ட் பண்ணலான்ட்டு. ஸோ அது வந்து கீப் ஆன் போஸ்ட்பாண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து நெயில் ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணலான்ட்டு அதையும் ஒன்று வாங்கினேன். ஸோ அழகாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக அது ஒரு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் நான் எடுத்தேன். ரொம்பவே அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஸோ இது $8 தான் இது. நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காட்டன் பேடும் எடுத்துட்டேன். ஸோ அது காலியாக போகுது. அதனால் இது வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கலான்ட்டு.
இந்த லேம்ப்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பிளான் போட்டு எல்லாம் வந்து வாங்கிக்கலான்ட்டு. ஸோ பில் போட வந்தாச்சு. ஸோ பில்லிங் செக்ஷனில் ஆள் இல்ல, அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பில் போட்டு வெளியும் வந்துட்டேன். ஸோ அவ்வளோ ஹாப்பி எனக்கு ஷாப்பிங் பண்ணதில். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபுட்டு தான். ஸோ ஃபுட் கோர்ட் போகலாம் வாங்க. ஸோ மாலில் பார்த்தீங்கன்னா பாப்பாய்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ செல்ஃப் சர்வீஸ் கியாஸ்க்லேயே வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸ் தான். ஸோ வீட்லேயே ஆல்ரெடி டின்னர் ரெடி பண்ணதால் சும்மா இங்கே வந்து ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு வாங்கினேன். ஸோ அப்படியே ஃபுட் கோர்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து வெல்கம்னு போட்டிருந்தாங்க. நம்ம ஊர் லாங்குவேஜ்லேயும் பாருங்கள் வரவேற்புன்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வெளியே வந்தால் லொவிஸா தான். ஸோ லொவிஸா கண்டிப்பாக நான் வந்துட்டு ஆஃபர்ஸ்லாம் எதுவும் போடலை. ஸோ நல்லா ஜென்ரலாக ஆஃபர்ஸ் போடுற டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 பீஸே $10 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும் தான் வாங்கினேன். அதுலேயும் இந்த பெண்டன்ட் வித் இயரிங்ஸ் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இயரிங்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு. பட் எதுவும் ஆஃபர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ அப்படியே வெளியே வந்தாச்சு வாங்கிட்டு. அப்படியே ஆப்போசிட்டில் வந்தால் வந்து என்னோடய ஃபேவரட் சின்னபன் ஷாப்பு. ஸோ எப்படி வாங்காமல் இருப்பேன், இந்த சின்ன ஸ்வீட்ஸ் தான் வாங்கினேன். அது கூட ஒரு எம்மியான க்ரீம் கொடுப்பாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ வந்த வேலை முடிஞ்சாச்சு. காது செக் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா வந்து ஷாப்பிங்கும் பண்ணியாச்சு. நல்லாவும் சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் see you on the next video. Bye bye. Thanks for watching. Have a good day.